ஹலோ ஹாய், நான் உங்கள் கார்த்திக் மதி. ஸோ நம்ம கல்கி சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய அன்பான ஆதரவை என்னுடைய சேனல் கல்கி சேனலுக்கு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட முதல் அடியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அது வெற்றி பாதையாக உருவாக்குறது, ஒருத்தரை உருவாக்குறதும் ஒருத்தரை தரமட்டமான ஒரு சூழ்நிலையில் கொண்டு போகிறதும் மக்களாகிய நீங்கள் தான். ஸோ என்னை கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜில் நிறுத்துவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நான் முதல் அடியை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே எனக்கு உங்களுடைய அன்பான சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 17 வருஷம் உள்ளே இருந்தேன். எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஸோ எனக்குள்ளே இருக்கிற ஒரு சில ட்ரெஸ்ஸால் என்னுடைய கணவர் எனக்கு இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க. அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து என்னுடைய இது ரொம்ப டிப்ரெஷன் இருந்ததுனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்டிங் பிடிக்கும். பட் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் அமையல, ஃபேமிலியோடைய சுச்சுவேஷன். ஸோ ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன பண்ணுவாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்களோ, இவங்க ஏதாவது பேசிடுவாங்களா, வெளியில் போனால் நம்மளை வேறு விதமாக பேசுவாங்களா, இப்படிலாம் பயந்து தான் நான் இருந்தேன். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டால் நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறவங்க கூட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேனல் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய அன்பான ஆதரவுலாம் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் அடி எடுத்து போயிட்டே இருக்கேன். அடி எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறேன். என்னை நீங்கள் கை தூக்கி விட்டாலும் சரி, கை தவறி நான் கீழே விழுந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்களாகிய நீங்கள் தான். ஏன்னா ஒருத்தரை முன்னேற யாருமே விட மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு அடி எடுத்து வச்சாலும் 10 அடி எனக்கு சறுக்கி விழுற ஒரு காலகட்டமாக தான் இதுவரையில் போயிருக்கு. வெற்றி பாதையை நோக்கி நான் வெற்றியோடைய சிகரத்தை அடையிறதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் அது நின்னே போயிடும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் நான் இன்னைய வரையில். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் என்னுடைய சேனலை வெற்றி பெற வைக்கணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள். ஸோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது, அவங்கள சிரிக்க வைக்கிறது, அவங்கள மகிழ்விக்க வைக்கிறது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட பகிர்றது, எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து பகிர்ந்து எடுத்துக்கிறது, ஸோ நாட்டு நடப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ரொம்ப டீசெண்டாகவும் டிசிப்ளினாகவும் ஹானரபிளாகவும் கண்டிப்பாக நான் சேனலை கொண்டு போவேன்ற நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்கிறேன். எவ்வளோ பெண்கள் இருக்காங்க என்ன மாதிரி. நான் 17 வருஷம் உள்ளே இருந்துட்டு என்னன்னே தெரியாமல் நான் மீடியா லைனுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அன்பான சப்போர்ட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவேன்ற நம்பிக்கையோடு நான் அடி எடுத்து வைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி எவ்வளோ அவங்களுக்கு திறமைகள் இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள தட்டி உட்கார வைக்காமல் என்ன மாதிரி எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டால் நான் இன்னைக்கு மீடியா லைனில் வந்திருக்கேன். ஸோ அதை மாதிரி அவங்களுக்கும் எல்லாருக்குமே எல்லா திறமைகள் இருக்கும். வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அமையாது. அவங்களுக்குள்ள திறமைகளை கண்டுபிடிச்சி அவங்கள வெளியே கொண்டாடணும்னு தான் எனக்கு. ஏன்னா சொல்லுவாங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் அந்த காலம்.